Hello my dear family, this is 6 minute English from Kaizen. I'm Malo. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா past tenseல ஒரு விஷயத்தை நான் செய்யல அப்படின்னா இது நடக்கல இது செய்யல இந்த மாதிரி வந்து நெகட்டிவா past tenseல sentences எப்படி மேக் பண்றது ஈஸியா அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. நம்ம சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா அதோடைய ரூல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் சப்ஜெக்ட் பிளஸ் டிடன்ட் அப்படின்றது டிட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ டிடன்ட் பிளஸ் பேஸ் வேர்ப், அதாவது V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் யூஸ் பண்ணணும். இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட் டென்ஸாகவே இருந்தாலும் யூ ஷுட் நாட் யூஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஹியர், பிகாஸ் டிட் அப்படின்றதே ஒரு பாஸ்ட் ஃபார்ம் தான். அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த ரூல் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் டிடன்ட் ப்ளஸ் V1 வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டென்ட் see that movie, நான் அந்த படம் பார்க்கல அப்படின்னு சொல்றது. I didn't speak to him, நான் அவர்கிட்ட பேசல. He didn't sleep well last night, அவர் நேத்திக்கு சரியா தூங்கல, இந்த மாதிரி சொல்றது. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பாஸ்ட்ல இதை நான் செய்யல அப்படின்றதுக்கு நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் டிடன்ட் பிளஸ் V1 வேர்ப் நம்ம யூஸ் பண்றோம். இதே மாதிரி நான் உங்களுக்கு செட் ஆஃப் சென்டென்சஸ் கேட்குறேன். இதை இந்த ரூல் வச்சு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேற்று வரைக்கும் எனக்கு இந்த உண்மை தெரியாது. ஸோ திஸ் இஸ் த சென்டென்ஸ். பாஸ்டில் நம்ம சொல்கிறோம், நேற்று வரைக்கும் எனக்கு இந்த உண்மை தெரியாது அப்படின்னா இப்போ தெரியும் அப்படின்றதா. ஸோ நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு இது தெரியாது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஐ டென்ட் நோ த ட்ரூத் அன்டில் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஐ டென்ட் நோ த ட்ரூத் அன்டில் எஸ்டர்டே. அன்டில் எஸ்டர்டே அப்படின்னா நேத்திக்கு வரை, அந்த வரை அப்படின்றதுக்கு அன்டில் அப்படின்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஐ டென்ட் நோ த ட்ரூத் அன்டில் எஸ்டர்டே. நம்பர் 2 இன் அவர் லிஸ்ட் இஸ் எங்களுடைய கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. எங்களுடைய கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம வந்து பார்ட்னராக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பண்ணோம், பட் அது ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. The answer is my association with them didn't last long. நீடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? நீடித்து உழைத்தல். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இட் வில் லாஸ்ட் லாங் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் லாங் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மை அசோசியேஷன் வித் தெம் டிடன்ட் லாஸ்ட் லாங் அப்படின்னா என்னுடைய கூட்டணி, அவர்களோட சேர்ந்த என்னுடைய கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை அப்படின்னு சொல்கிறது. அவங்க 2 பேரும் நேற்று ஸ்கூலுக்கு போகலை. அவங்க 2 பேரும் நேற்று ஸ்கூலுக்கு போகலை. They both didn't go to school yesterday அப்படின்னு சொல்லணும். You should not say they both didn't went to schoolனு சொல்லக்கூடாது. ஸோ நிறைய பேர் காமனாக கமிட் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பே யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்கரெக்ட். அது யூஸ் பண்ணக்கூடாது. they both didn't went to schoolனு சொல்லக்கூடாது. they both didn't go to school yesterday அப்படின்றது தான் ரைட் ஃபார்ம் இங்கே. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் நல்லா தூங்கிட்டேன், ஏன்னா என்னுடைய அலாம் அடிக்கலை அப்படின்னு சொல்லணும். நான் இன்னைக்கு காலையில் நல்லா தூங்கிட்டேன், ஏன்னா என்னுடைய அலாம் இன்னைக்கு அடிக்கலை அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வேர்ப், பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்றது. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஓவர் ஸ்லெப்ட் திஸ் மார்னிங், இன்னைக்கு காலையில் I overslept this morning because my alarm didn't
go off அப்படின்னு சொல்லணும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் நெகட்டிவ்ல இருக்கு, என்னுடைய அலாம் அடிக்கலை அப்படின்றது. ஸோ அங்கே நம்ம இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணணும். மை அலாம் இஸ் த சப்ஜெக்ட் அண்ட் இது அடிக்கலை நெகட்டிவ்ல சொல்றதுனால didn't go off அப்படின்னு சொல்லணும். I overslept this morning because my alarm didn't go off அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். Here is the last one. யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒன்று கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அது சரியாக கேட்கல அப்படின்றத சொல்லணும். சாரி சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சாரி ஐ டென்ட் கேட்ச் தட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் சாரி ஐ டென்ட் ஹியர் வாட் யூ செட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டென்ட் ஹியர் எனக்கு கேட்கல, ஐ டென்ட் கேட்ச் தட், இதுதான் அந்த ரூலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டென்ட் கேட்ச் தட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஐ டென்ட் ஹியர் வாட் யூ செட், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் கேட்கல அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு ஒரு 5 டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த ரூல் யூஸ் பண்ணி. இதில் நீங்கள் எவ்வளோ கரெக்ட் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் செய்யாமல் விட்ட ஒரு விஷயத்தை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malan. See you. Bye-bye.